சொன்னதை தான் செய்தாரா? செய்ததை தான் சொன்னாரா? ஈவே ரா. என இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் நிறைய விரிவாக ஆர்வமாக எழுதலாம். பேசலாம். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமி சொன்னது. ஒழுக்கம் என்பது சொல்லுகின்றபடி நடப்பதும். நடந்தபடி சொல்லுவதுமே ஒழிய தனிப்பட்ட குணங்கள் அல்ல. குடியரசு நவம்பர் 3 1929. உண்மையில் ஈவே ராமசாமி. தான் சொல்லுகின்றபடி அல்லது தான் சொன்னபடி நடக்கிற ஒழுக்கத்தை எங்காவது கொண்டு இருந்தாரா என்று பார்த்தால் இல்லையென்று தான் சொல்ல வேண்டும். சொல்வதை தான் செய்வேன். செய்வதை தான் சொல்வேன் என்பது திரைப்பட வசனம். ஆனால் ஈவே ராமசாமியோ சொல்வதை செய்ய மாட்டேன். செய்வதை சொல்ல மாட்டேன் என கூறக்கூடிய நபர். அதற்கு சிறந்த உதாரணங்கள் உண்டு. ஈவே ராமசாமி சொன்னது. லேவாதேவி என்பது ஒரு கொடுமையான தொழிலேயாகும். அதற்கு வேறு பெயர் சொல்ல வேண்டுமானால் சட்டப்படி கொடுமைப்படுத்தி கொள்ளை எடிப்பதேயாகும். குடியரசு ஆகஸ்ட் 27 1933. லேவாதேவி தொழில் என்பது வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது. இன்றைய கந்து வட்டி கரண்ட் வட்டிக்கெல்லாம் தாய் தந்தையர் தான் இந்த லேவாதேவி தொழில் முறை. சுப வீரபாண்டியனின் நகரத்தார் சமூகத்தவர்கள். காரைக்குடியில் செட்டி நாடு. பர்மா தேக்குடன் அரண்மனை வீடு என்று செழிப்போடு கோலோச்சியது. லேலாதேவியின் மூலம் ஏழை எளிய மக்களிடம் சுரண்டிய பணத்தில் தான். கி. வீரமணியின் மாமனாரும் இந்த வகையரா தான். அதனை மையப்படுத்தியே ஈவே ராமசாமி. லேவாதேவி தொழில் சட்டப்படி கொள்ளையடிக்க கூடிய தொழில் என்றார். மேலும் வட்டிக்கு விட்டு சம்பாதித்த காரணத்தாலேயே நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தை நேரிடையாகவே ஈவே ராமசாமி மிக கடுமையாக விமர்சித்தார். உதாரணத்திற்கு நாட்டுக்கோட்டையார்களில் 10 லட்சம் 20 லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த பணம் ஏது? இவ்வளவு பணம் இவர்களுக்கு கொடுத்தவர்களில் பெரும்பான்மை மக்கள் இன்று இருக்கும் நிலையை யார் தான் நல்ல நிலை என்று சொல்ல முடியும்? என்றார் அவர்கள் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற கொடுமையை பார்த்து. வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது சுத்த அயோக்கியதனம் என்ற ஈவே ராமசாமி வழக்கம் போல். அதே வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிற தொழிலை செய்தார் பாருங்கள். அது தான் ட்விஸ்ட். அதனால் தான் சொன்னோம். ஈவே ராமசாமியின் ஒழுக்கம் என்பது. சொல்வதை செய்ய மாட்டேன். செய்வதை சொல்ல மாட்டேன் என்று. ஈவே ராமசாமி வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதித்ததை கி. வீரமணியே தன் வாயாலேயே தகுந்த ஆதாரங்களுடன் தருகிறார். 19 ஜூன் 20 நாள் விடுதலையில். விடுதலை இன் வீர வரலாறு காணொளி நிகழ்வில் ஆசிரியரின் உருக்கமிகு உரை. என்கிற தலைப்பில் வந்த செய்தியில் கி. வீரமணி கூறியதிலிருந்து. ஐயா அவர்கள் இயக்கத்து பணம். தன்னுடைய சொந்த பணத்தையெல்லாம் போட்டு பெருக்கித்தான். இயக்கத்திற்கு இவ்வளவு பெரிய சொத்தை உண்டாக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. மில் கூட பணம் போடுவார். வங்கியில் போடும் பணத்திற்கு வட்டி குறைவு. மில்லில் பணம் போட்டால் அந்த மில்காரர்கள் அதிகமான வட்டி கொடுப்பார்கள். கோயம்புத்தூர் மில் முதலாளிகள் எல்லாம் ஐயாவிற்கு வேண்டியவர்கள். அவர்கள் எல்லாம் ஐயாவிடம் வந்து பணம் கேட்பார்கள். ஐயா அவர்களும் பணம் கொடுத்து வட்டியை சரியாக வாங்கி. இயக்கத்திற்காக செலவு செய்வார். ஆனால் வட்டிப் பணம் தவறக்கூடாது என்று நினைப்பவர். பணத்தில் அவ்வளவு குறியாக இருந்து சேர்த்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் மனம் உடையவில்லை. ஒரு குறிப்பிட்ட மில்லில் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தார். அந்த மில் லிக்விடேட் ஆகிவிட்டது. அது ஐயாவை மிகவும் பாதித்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் என்பது சாதாரணமானதல்ல. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை. எனக்கு தந்தி கொடுத்திருந்தார்கள் உடனே புறப்பட்டு வரும்படி. நான் எதற்கென்று தெரியாமல் உடனே புறப்பட்டுச் சென்றேன். அப்பொழுது அம்மா சொன்னார்கள். ஐயாவிற்கு வயிற்றுப்போக்கு உடல்நிலை சரியில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் நேற்று இதுபோன்ற ஒரு செய்தி வந்தது. ஐயா அவர்கள் கூட்டத்தை தள்ளி வைக்க மாட்டேன் என்கிறார். மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்கிறார்.
அதனால் தான் உங்களை வரச் சொன்னார். உங்களை முதலில் உரையாற்றச் சொன்னார். அப்படியே சுற்றுப்பயணத்தை முடித்துவிடலாம் என்று சொன்னார் என்றார். பிறகு ஐயா சொன்னார், 1,00,000 ரூபாய் இப்படி போய்விட்டது. வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்றார். ஐயாவிற்கு நாங்கள் எப்படி சமாதானம் சொல்ல முடியும். நாங்கள் அனைவரும் பேசாமல் இருந்தோம். ஒரு 5 நிமிடம் கழித்து நிமிர்ந்து, அவன் எத்தனையோ முறை வட்டி கொடுத்திருக்கிறான். பல ஆண்டுகளாக வட்டி வாங்கியிருக்கிறோம். லட்ச ரூபாய்க்கு மேலேயே பணம் வந்துவிட்டது. பரவாயில்லை என்றாராம். அதாவது லட்ச ரூபாயை வட்டிக்கு விட்டு, வட்டியாகவே லட்சங்களை கறந்த ஈ.வே. ராமசாமி தான். வட்டிக்கு விடுவது என்பது ஒரு கொடுமையான தொழிலேயாகும். அதற்கு வேறு பெயர் சொல்ல வேண்டுமானால் சட்டப்படி கொடுமைப்படுத்தி கொள்ளையடிப்பதேயாகும். என்றெல்லாம் ஊர் நியாயம் பேசிவிட்டு, மறுபக்கம் வட்டிக்கு விட்டு தானும் அந்த கொள்ளையடிக்கிற வேலையை தானே செய்திருக்கிறார். அதுவும் யாருக்கு வழங்கினார் என்றால், சாதி ஒழிப்பு ராமசாமி. மில் வைத்து இருக்கும் தன் சாதிக்காரர்களாக பார்த்து தானே. செய்வதைத் தான் சொல்ல வேண்டும். சொல்வதைத் தான் செய்ய வேண்டும் என்று வாயால் மாத்திரம் வடை சுட்டிருக்கிறார் என இதன் மூலம் நிரூபணமாகிறது. பல சமயங்களில் இந்த பித்தலாட்டத்தை ஈ.வே. ராமசாமி செய்து இருக்கிறார். சாதாரண சிறு விஷயத்திலேயே சொல்லொன்று செயலொன்றாகவே வாழ்ந்து மரித்துள்ளார். ஈ.வே. ராமசாமி ஒழுக்கம் பற்றி பேசியது. ஒழுக்கமாக இல்லை என்றால் எங்கெங்கேயோ ஒழுக்கக்கேடாக நடந்து தொல்லை பண்ணி கொண்டிருக்கின்றான். இது நாணயமாக இல்லையெனில் யாரையோ ஏமாற்றி வேதனையை உண்டாக்கி இருக்கின்றான். உண்மையாக இல்லை என்றால் என்னத்தையோ எவனையோ ஏமாற்றிப் போய் பேசித் தப்பிக்க இன்னொரு தவறை கொண்டிருக்கிறான் என்றுதானே பொருள். ஆகவே ஒழுக்கம், நாணயம், உண்மை என்ற உயர்ந்த குணங்களெல்லாம் பொதுச் சொத்து. மனித சமுதாயத்திலே இது கேடாக இருந்தால் சமுதாயத்துக்கு கேடு. ஒரு மனிதன் இந்த காரியங்களில் குற்றவாளியாக இருந்தானானால் கண்டிப்பாக இன்னொரு மனிதனுக்கு கேடு விளைந்திருக்கும். நவம்பர் 24 1964 இல் பச்சையப்பன் கல்லூரி பேருரை. ஈ.வே. ராமசாமி என்ன சொல்ல வருகிறார். ஒருவன் ஒழுக்கமற்று இருந்தானேயானால், இவனது ஒழுக்கமற்ற தன்மையால் இன்னொருவனுக்கு பாதிப்பேற்படும் என. உதாரணத்திற்கு, ஒருவன் இன்னொருவனின் பொருளை திருடினானேயானால். பொருளை பறிகொடுத்தவன் எவ்வளவு பெரிய துயரத்திற்கு ஆளாவான் என்பதே. ஆனால் ஈ.வே. ராமசாமியின் ஒழுக்கம் என்பது, சொல் வேறு செயல் வேறு என்பதாக தானே இருக்கும். அந்த வகையில் ஈ.வே. ராமசாமியின் ஒழுக்கக்கேடு குறித்து கி. வீரமணி அருளியவையே கேட்போம். சாதி, தீண்டாமை, பெண்ணடிமைக்கு எவை அடிப்படையோ அவை அத்தனையும் ஒழிய வேண்டும். என்கிற தலைப்பில் ஜூன் 4, 19 நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தியில் கி. வீரமணி கூறியது. பெரியாரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். பணத்தை திருடிக் கொண்டு, நீங்கள் காங்கிரஸை விட்டு போய்விட்டீர்களாமே என்று. 50 ஆண்டுகள் கழித்து இந்த கேள்வியை கேட்டார்கள். இல்லை இல்லை, அப்படி எல்லாம் இல்லை என்று பெரியார் சொல்லமாட்டார். ஆமாம், நான் தான் திருடுவேன் என்று தெரியும் அல்லவா. நீ ஏண்டா பெட்டியை திறந்து வைத்துவிட்டுச் சென்றாய். நீ ஏன் அவ்வளவு அலட்சியமாக இருந்தாய். நீ அலட்சியமாக இருந்தாய், நான் எடுத்துக்கொண்டு போனேன். அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு தான் போவார்கள். என்று சொன்னவுடன் தான் அவர்கள் அடங்கினார்கள் என்று சொன்னதாக கி. வீரமணி பெருமையுடன் கூறினார். ஈ.வே. ராமசாமி கூறியதில் கி. வீரமணி பெருமைப்படுகிற அளவுக்கு பெருமைகள் ஏதேனும் உள்ளதா. அருவருக்கத்தக்க ஈனத்தனமான சிறுமை அறிவு தானே உள்ளது. பெட்டி திறந்திருந்தால் எடுக்கத்தான் செய்வாராம். என்னையா அறிவு ஈ.வே. ராமசாமிக்கும் கி. வீரமணிக்கும். நாமொருவனின் பொருளை திருடி இருக்கிறோம். அதனால் பறிகொடுத்தவன் பாடு எவ்வளவு துயரம் நிரம்பியதாக இருக்கும் என சிந்திக்கிற திராணி ஈ.வே. ராமசாமிக்கு இருந்திருந்தால். பெட்டி திறந்திருந்தால் தான் திருடத்தான் செய்வேன் என்கிற மானக்கேடான. ஒழுக்கக்கேடான, அலட்சியமான பதில் வந்திருக்குமா. நமக்கெல்லாம் 6வது அறிவாய் பகுத்தறிவு ஏன் உள்ளது. பிறர் கஷ்ட நஷ்டங்களை உணரும் விதமாக.
அதை ஈவே ராமசாமி உணரக்கூடிய நபராக இருந்தால். பெட்டி திறந்திருந்தால் தான் திருடத்தான் செய்வேன். என்று ஆணவமான பதில் வந்திருக்குமா? கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கைதட்டல் பெற. ஒழுக்கத்தை உயர்வாய் பேசிவிட்டு. தனிப்பட்ட வாழ்க்கையில் பெட்டி திறந்திருந்தால் திருடத்தான் செய்வேன் என சொன்னால். அம்மனிதனை பெரியார் எனவா அழைக்க முடியும். நமக்கு ஒரே ஒரு விஷயம் குறித்து தான் ஆச்சரியம் உள்ளது. இவ்வளவு முரண்பாடுகளை. இவ்வளவு பித்தலாட்டங்களை வைத்து கொண்டு. எப்படி உறுத்தலின்றி ஒழுக்கம் நியாயம். ஒழுக்கம் என்பது சொல்லுகின்றபடி நடப்பதும். நடந்தபடி சொல்லுவதுமே ஆகும். என்றெல்லாம் ஈவே ராமசாமியால் பேச முடிந்தது. இது ஈவே ராமசாமி குறித்த ஆச்சரியம் என்றால். இவ்வளவு முட்டாள்தனங்களையும் எந்த ஆட்சேபனையுமின்றி. எந்த அறிவுமின்றி தீக்க மடையர்களால் எப்படி. அப்படியே ஏற்றுக்கொண்டே இருக்க முடிகிறது என்பது மற்றொரு ஆச்சரியம்.